யார் ஷேகுமார்கள்? அவர்கள் கலிமா. யார் அவர்கள்? அவர்கள்தான் கலிமா சொல்லி சொல்லி கலிமாவை அறிந்து அறிந்து அதிலே மூழ்கி கலிமாவை பார்த்து பார்த்து கலிமா ஷோ, நீயே கலிமாவாக ஆகிவிடு. உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீயே கலிமாதான். அப்படி கலிமாவாகவே நீ ஆகிவிடு. அப்படி கலிமாவாகவே ஆகி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அவுலியாக்கள், ஷேகுமார். சொல்வார்கள், அல்லாவை விளங்குவது கஷ்டம், அதைவிட கஷ்டம்தான் ரசூலை விளங்குவது, அதைவிட கஷ்டம் ஷேகுமார்கள் யார் என்று. அல்லாஹ் யாருன்னு தெரியாது. அல்லாஹ் யாருன்னு தெரியலன்னா ரசூல் யாருன்னு தெரியாது. ரசூல் யாருன்னு தெரியலன்னா ஷேக் யாருன்னு தெரியாது. ஒரு ஷேக் யாருன்னே தெரியாதவங்க எப்படி ஷேகாக முடியும்? அல்லாவையும் ரசூலையும் வெளிப்படுத்தி காட்டுபவர்கள் தான் ஷேக். யார் ஷேக்கு? அவர்கள் அல்லாவை காட்டுவார்கள். யார் ஷேக்கு? அவர்கள் ரசூலை காட்டுவார்கள். எல்லா படைப்பும் அல்லாவை காட்டுது, எல்லா படைப்பும் ரசூலை காட்டுது. இப்போ ஷேக்கில் என்ன வித்தியாசம்? படைப்பில் அந்த படைப்பை பார்க்குறோம், ஒரு மனுஷனை பார்க்குறோம், மனுஷன் தான் தெரியும். ஒரு ஆடு பார்க்குறோம், ஆடு தெரியும். மாடு பார்க்குறோம், மாடு. மரத்தை பார்க்குறோம், மரம் தெரிகிறது. மலையை பார்க்குறோம், மலை தெரியும். அங்கே அல்லாஹ் நம்ம பார்க்குறோம், விளங்குதா? அல்லான்னு விளங்குதா? இந்த தாலிமாத்துகளை வச்சு பார்த்தா விளங்குது. இப்போ அல்லாஹ் என்று விளங்கும் நிலையில் அல்லாஹ் வர முடியாதா? அப்போ அல்லாவை அற்புதமாக காட்டக்கூடியவர்கள் தான் ஷேகுமார்கள். சாதாரண மனித நிலையிலிருந்து காட்டுபவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய அற்புதங்களை காட்டுபவர்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்தை காட்டுபவர்கள், அல்லாஹ்வையே காட்டுபவர்கள். யார் அல்லாஹ்? அல்லாஹ் இருக்கிறான்னு அல்லாஹ் மாதிரி சக்தி இருக்கணுமே, ஒரு சக்தியும் காணுமே. அப்ப அவனை காட்டவில்லை, அவன் மனிதனை காட்டிட்டு இருக்கான். தன்னை மறைத்து அல்லாஹ்வை காட்டுபவர்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்தையே காட்டுபவர்கள், அல்லாஹ் என்ன செய்வானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் ஷேக். அப்போ மக்கள் பார்ப்பாங்க, இது மனுஷன் இல்லை, இங்கே மனுஷன் இல்லை, மனிதனால் இது செய்ய முடியாது. அப்போ இங்கே இருப்பது யார்? அல்லாஹ். எப்படி அல்லாஹ் இருக்கிறான்னா, இந்த மனுஷனே அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் விளங்கிடக்கூடாது, அதனால் இல்மால் விளங்கி கொடுப்பாங்க. எப்படி அல்லாஹ் இருக்கிறான்? அவன் உருவமற்றவன் தான், அவன் தன்சீஹில் இருக்கிறான். இப்போ தஷ்பீஹில் வந்திருக்கிறான். தன்சீஹனா என்ன, தஷ்பீஹனா என்ன, ஐனியத்தினா என்ன, கைரியத்தினா என்ன? தாத்தில் வேறுதான், உஜூதில் ஒன்று. அல்லாஹுவால் முடியுமானது ஷைகுமார்களாலும் முடியும் என்கின்றான். இவன் கூற்றுப்படி அல்லாஹுவின் வாஜிபுல் வுஜூது படைப்புக்கும் உண்டு. அல்லாஹ் சுயமாக செய்பவன், அவ்வாறு ஷைகுமார்களும் சுயமாக செய்கின்றனர் என்று பித்து பிடித்து உளறுகின்றான். இவனின் இவ்விரு கூற்றுகளும் இந்துக்களின் கோட்பாட்டை ஒத்திருக்கின்றன. ஒரு முனிவர் முன்னேறி பிரம்மமாகிறார், பிரம்மத்தின் இருப்பை போன்ற இருப்பை, உஜூதை முனிவரும் பெறுகின்றார். இந்த நிலையை எழுதியவர் கடவுளால் செய்ய முடியுமானதை முனிவராலும் செய்ய முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இந்த கொள்கையைத்தான் ஜாஹிலியா கால முஷ்ரிக்குகளும் கொண்டிருந்தனர். ஆகவே தான் அவர்கள் சிலைகளை வணங்கினர், சிலைகளிடம் தங்கள் தேவைகளை கேட்டனர். இவர்களுக்கு எதிராகத்தான் கலிமா வந்தது, திருக்குரான் வந்தது. இவர்களை இனம் காட்டத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதனை செய்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து இமாம்களும் ஷெய்குமார்களும் வழிகாட்டினார்கள். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை சுக்குநூறாக்கும் இந்த போலி கூட்டம் ஷெய்கு வேஷம் போட்டு அலைகின்றது. இவர்களை ஒத்தவர்களைத்தான் இறுதி காலத்தில் பொய்யர்களும் தஜ்ஜால்களும் வருவார்கள். நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் கேட்காத புதிய சங்கதிகளையெல்லாம் கூறுவார்கள். உங்களையும் அவர்களையும் எச்சரிக்கின்றேன். அப்போதுதான் அவர்கள் உங்களை வழிக்கெடுக்க மாட்டார்கள், நீங்களும் வழி தவறமாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இமாமை எச்சரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த எச்சரிக்கையை செவிமடுக்காமல், அவர்களின் பசப்பு வார்த்தைகளின் உள்ளார்த்தம் புரியாமல், வெளிவேஷத்தை பார்த்து மயங்கி பசப்பு வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கும் விஷயத்தை புரியாமல் ஈமானை பறிகொடுத்து இவர்களுக்கு பின்னால் அலைமோதுகின்றது ஒரு கூட்டம். இது வழிகேடுகள் கூரையிலிருந்து மழை கொட்டும் இறுதிக்காலம், இறுதி நாளின் முக்கிய அடையாளத்தை எதிர்பார்க்கும் கலியுகக் காலம். இக்காலத்தில் ஷெய்குமார்களை சந்தி காண முடியுமாயின் கியாமத் நாள் இன்னும் 2000 ஆண்டுக்கு பின்னிருக்க வேண்டும். உண்மையில் ஹிஜ்ரி 1500க்குள் இறுதி நாளின் பெருமூச்சு ஆரம்பிக்கும் என்று ஆரிஃபீன்கள் இஜ்மாவாக கூறியுள்ளனர். ஆகவே இந்த போலி மேனாமணிக்கைகளை தூர வீசிவிட்டு மூமினாக மரணிப்பதைப் பற்றி சிந்தியுங்கள்.
அல்லாஹு தாலா நமது ஈமானை பாதுகாத்து வழிகேடர்களின் தீய வழியிலிருந்து தூரமாக்கி நம்மை தூய்மைப்படுத்துவானாக. ஆமீன்.